செல்லூர் ராஜு வந்து மீண்டும் முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது எதை நோக்கி சொல்லியிருக்காரு? யார் அவர் ஆகணுங்கிறாரா? இல்ல மீண்டும் முதல்வர் ஆவாரு அப்படின்னு யாரை சொல்றாரு அவரு? அவரை கேளுங்க. அதாவது மீண்டும் எடப்பாடியார் அப்படின்னு சொன்னா அது ஓகே. மீண்டும் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி இப்ப உள்ள கரண்ட் முதலமைச்சரை சொல்றவா? அப்படி ஒண்ணு பேர் சொல்றாங்க. செல்லூர் ராஜு சொல்றாருன்னா எங்க முதலமைச்சர் தான் சொல்லுவாரு. முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் சொல்றாங்க. வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஒரு வார்த்தை வராதனால மீண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னதுனால மீண்டும் இப்போ ஆட்சி செய்யறது வந்து ஸ்டாலின் ஆட்சி செய்யறதுனால அவங்க வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் வந்து வர்றதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு செல்லூராஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். அதாவது வாய் தவறி அப்படி வர்றது அது உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆகி போயிருது. இது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் வாயிலும் அதிமுக வாயிலும் அப்படி வராது. அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? 100க்கு 100 வெற்றி வாய்ப்பு. 220 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம். கூட்டணி வந்து பலப்படுத்துவோம் அப்படின்றீங்க. இப்ப பிஜேபியும் அதிமுகவும் இருக்குது. மற்ற பெரிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய கட்சி எங்களை விட பெரிய கட்சி யார் இருக்காங்க? அமைதியா இருங்க. எல்லாத்தையும் வெயிட் அண்ட் சீ. பலமான கூட்டணி அமைப்புன்னு தொடர்ந்து எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு. அது பலமான கூட்டணி வந்து இப்ப பிஜேபி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. இது ரெண்டுமே பலம் சார். நீங்க ரெண்டுமே பலமானதுங்க. பிஜேபி தனியா நினைச்சு, ஏடிஎம்கே தனியாக நினைச்சு 84 சீட்டில் அப்போவே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஏற்கனவே 75 எம்எல்ஏ நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கணக்கு எழுதி வச்சுங்க. 180 சீட்டுக்கு மேலே யாரும் வரலைனாலும் நாங்கள் ஜெயிப்போம். வந்தால் 220 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். ஒரு பக்கம் விஜயனுடைய வளர்ச்சி வந்து மிக பிரமாண்டமாக இருந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக ஆளும் திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்ற ஒரு எனக்கு தெளிவாக அமைச்சர்லாம் பேசுகிறேன். திமுக வந்து விஜயனுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுது அப்படிங்கும் போது அதிமுகவும் அது மாதிரி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் பயந்தா நாங்கள் போய் எதுக்கு பயப்படணும்? 2வது இடம் யாருக்குன்னு போட்டி? அதிமுக முதலிடம். 2வது இடம் அவங்களுக்குள்ள போட்டி. சட்டமன்ற உறுப்பினர் வந்து விஜய் பேருங்க பேரு ஏசிடி பிரபாகர். ஆமா, அவருக்கு என்னங்க ஏங்க யார் யாருக்கு என்னென்ன செல்வாக்கு இருக்குங்கிறது அங்கங்க உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க போறாங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்க செந்தில் போயிருக்காரு, நான் போயிருக்கேன்னா யாரா போயிருக்கேன்? உமா பழைய எம்எல்ஏ, கற்பக பழைய எம்எல்ஏ யாராவது போயிருக்கோமா பாருங்க. ஒன்றுபட்ட அதிமுக மிகப்பெரிய பலம் ஒன்று இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சு. இப்ப அது பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் பலவித கேள்விகள் எழுப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேருங்க. அது பலமா பலம் இல்லையான்னு உங்களுக்கு தேர்தல் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். என்னங்க இருந்தால் கூட்டம் நடத்தட்டும், மாநாடு நடத்தட்டும், அரசியல் ஆண்மையை காட்டுட்டுங்க. நாங்கள் காமிச்சிருக்க 170-80 இடத்துக்கு மேலே போயிட்டாரு. ஒவ்வொரு தொகுதியாக சந்திச்சுட்டு வர்றாரு எடப்பாடி. ஒரு ஆண்மகன் அரசியல் ஆண்மை உள்ளவர்கள் யாராவது போய் பார்க்கட்டும், மக்களை சேர்க்கட்டும். டெய்லி ஒவ்வொரு கூட்டத்தில் 50,000 ஓட்டு, 50,000 மக்களை சந்திக்கிறார். அதான் வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்குள்ள வந்து டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வத்தையும் சேர்க்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுமா? அதை வந்து அது வந்தா நீங்க வைத்துக்கிறீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டார். பொறுமையா இருங்க. இந்த ஜனவரி போனதுக்கு முன்னாடி தைப்பொங்கல் அதுக்குள்ள எல்லா ரிசல்ட் வரும். ஒன்று சேர்றதுக்கான விஷயம் பேசிட்டு போவாரு. ஒன்று சேர்றதுக்கான ரிசல்ட் வருமா? இல்லை, எல்லாத்துக்கும் பதில் அதில் வரும். ஒன்று சேருமா சேராதங்கிறது நான் சொல்லலை. உங்களுக்கு கேட்குற பதில் அதில் வந்துடும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.